ஹாய், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்டோன் செயின் ஸ்டிச்சிங். ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே ஸ்டோன் செயினை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் 2 விதமான ஸ்டிச் காட்ட போகிறேன், பாருங்கள். ஸ்டோன் செயினை இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா காயணும். காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமேலு கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டிச்சு பாருங்கள். இந்த ஸ்டிச்சு மேலே அடுத்து ஒரு கேப்லேயும் பக்கத்தில் அதுக்கு அந்த கேப்பில் விடணும். அடுத்தது அங்கேருந்து ஒரு செயின் ஸ்டிச் பக்கத்தில் போடணும். அடுத்த கேப்பில் மேலே அடுத்து பக்கத்தில் அந்த கேப் வழியாக கொண்டு வந்து கீழே அதுக்கு பக்கத்தில் மேலே கேப்பில் அதுக்கு பக்கத்து கேப்பில் கீழே அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்துட்டு வரிசையாக இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஃபினிஷ் பண்ணி லாஸ்ட்டில் வந்து எண்ட் நாட் போடணும். இது ஒரு மெத்தடு. கீழே வரோம், பக்கத்தில் ஸ்டிச் போடுறோம், அந்த கேப்பில் மேலே போகிறோம், அவ்வளோதான். இதில் வந்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இது ஒரு ஸ்டிச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஸ்டோன் செயின் ஃபிட். செகண்ட் கீழே வந்து மேலே போகிறோம், பட்டன் ஹோல் மாதிரி. அடுத்து பக்கத்தில் போய் கீழே வந்து திரும்ப மேலே போய் அங்கே ஒரு ஸ்டிச்சு பக்கத்தில் போயிட்டு கீழே வந்து திரும்ப மேலே அப்படியே பட்டன் ஹோல் மாதிரி இழுத்து பக்கத்தில் போகிறோம். திரும்ப கீழே வந்து பட்டன் ஹோல் மாதிரி மேலே போயிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு திரும்ப கீழே வரோம். மேலே போயிட்டு ஸ்டிச்சு போடலாம், போடாமல் அப்படியே நெக்ஸ்ட்டுக்கும் போகலாம். மேலே போயிட்டு அடுத்த ஸ்டிச் போகிறோம். இப்படி போயிட்டு மேலே போயிட்டு அதுக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டு நல்லா பாருங்கள் ஸ்டிச்சை. அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான். இப்போ நான் செகண்டாக போடுறேன்ல, இந்த ஸ்டிச்சு தான் மேக்ஸிமம் நம்ம ப்ளவுஸுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸ்டோன் செயினுக்கு வந்துட்டு இந்த ஸ்டிச்சு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஸ்டோன் செயினை வந்துட்டு ஸ்டிச் பண்ணாமல் விட்டோம்னா அது வந்து கழண்டு வந்துடும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பண்ணணும். முன்னாடியே ஒட்டிட்டு நம்ம வந்து காஞ்சதுக்கு அப்புறமேல் தான் வெயிட் பண்ணி இந்த ஸ்டிச் போடணும். ஸ்டிச் போட்டது சேம் கலர் அந்த கிளாத் கலருக்கே போட்டு பாருங்கள். என்ன போட்டிருக்குறோம் போட்ட மாதிரியே தெரில பாருங்கள். ஸ்டிச் போட்டிருக்கானா இல்லையானா அந்த மாதிரி ஆகிடும் நீட்டாக. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து இந்த மாதிரி போட்டேன். செகண்ட் வந்து பட்டன் ஹோல் டைப்பில் இப்படி இந்த மாதிரி போட்டேன். இதுக்கு தான் பேப்பரில் நான் போட்டு பார்த்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.